தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே! இது காலை வணக்கம். ஏன்னா, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஸ்பெஷல். ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவிலேயே மேற்கு தொடர்ச்சி மலை. ஒரு இயற்கை கொடுத்த ஒரு அரண். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அது ஒரு கடவுள் கொடுத்த பொக்கிஷம். அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பார்த்தீங்கன்னா, ஒரு இருவாச்சிங்கிற ஒரு பறவை குடும்பத்தோட வாழுது. ஏன் இந்த ஒரு பறவைய ஸ்பெசிஃபிக்கா பேசுறோம் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா, அளவில மிகப்பெரிய பறவை. ஆனா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அழகா பறந்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகள நம்மளுடைய கவிஞர்கள் மிகப்பெரிய கற்பனை திறனோட வடிவச்சிருக்காங்க. அந்த இருவாச்சி பறவைக்கு என்னப்பா அவ்வளோ ஒரு அதிசயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த இருவாச்சி பறவை எப்போதுன்னா குடும்பத்தோட தான் இருக்கும். அதாவது கணவனும் மனைவியுமா ஒருத்தர் ஒருத்தர் அன்போட பரஸ்பரத்த பரிமாறிக்கக்கூடிய ஒரு பறவை. அதாவது கர்ப்ப காலங்கள்ல கணவன் அந்த மனைவி பறவைய அழைச்சிட்டு போவாரு. அது பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்கள்ல பாதுகாப்பா இருக்க வேண்டுமே, தன்னுடைய மனைவி பிறக்கக்கூடிய நம்முடைய பு பு அதாவது அடை காத்து பொரிக்கக்கூடிய நம்முடைய குஞ்சுகளும் பாதுகாப்பா இருக்கணுமேன்னு, அவர் ஒரு வீடு தேடுவாருங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, எ குகைகள்ல, இல்ல மலைப்பகுதிகள்ல, இல்ல மரப்பகுதிகள்ல இருக்கக்கூடிய பொந்துகள்ல தேடுவார். அப்ப தேடும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொந்துகளுக்கு தகுந்த மாரி தன்னுடைய உடல்வாக உருவாக்கணுங்கிறதுக்காக, அந்த கணவனுடைய சொல் பேச்சை மதிக்கணுங்கிறதுக்காக, தன்னுடைய ரெக்கைகள எல்லாம் பிச்சு போட்டுட்டு, அந்த என்ன பண்ணும் மனைவி பறவை அந்த மரப்பொந்துக்குள்ள போகும். போகும்போது என்ன பண்ணுவாருன்னா, இவரு அந்த மனைவிய பாதுகாக்கணுமே! ஏன்னா மரங்கள்ல பாம்புகள், பூச்சிகள் இருக்குமே! தன் மனைவிக்கு இடையூறு ஏற்படுமே! அடைகாக்கக்கூடிய காலங்கள் கண்ணும் கருத்துமா இருக்கணுமே! அவளுக்கு இரை தேடி குடுக்கணுமே! அப்பிடின்ட்டு அந்த சோள மண்ணுல இருக்கக்கூடிய மண்ண எடுத்துட்டு ஒரு சிறிய ஓட்டைய மட்டும் விட்டுட்டு, அப்படியே அந்த மரப்பொந்த பூசிருவாரு இந்த கணவன் பறவை. பூசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணவன் பறவை என்ன பண்ணுவார்ன்னா, அவருக்கு தினமும் உணவு தேடிட்டு வருவது, தன் மனைவியை பார்த்துக் கொண்டே இருப்பது, ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருப்பது, எப்போது அடைகாப்பாள், எப்பொழுது தன்னுடைய வாரிசுகள் வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வாரிசுகளுக்கும் சேர்த்து தன் மனைவிக்கு தன்னால் இயன்றதை, தன் மனைவிக்கு பிடித்ததை கொண்டு குடுக்கும், அந்த பறவை. அப்ப என்ன பண்ணும்னா, அந்த மனைவி பறவை மட்டும் இல்லைங்க. அந்த மனைவி பறவை தன் கணவன் பறவைய பார்த்துட்டு என்ன சொல்லும்னா, தனக்காக ஓடுறாரு, தனக்காக உழைக்கிறார், தனக்காக இந்த குடும்பத்திற்காக எப்படி அர்ப்பணிக்கிறார் பாருங்க, அப்படின்ட்டு அழகா காத்திருக்கும். ஆனா, அதில ஒரு சூட்சமம் இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அத்திப்பழத்த கொண்டு போய் கணவன் பறவை மனைவிக்கு குடுக்கும். ஏன்னா, பிரசவ காலத்தில அதனுடைய வலிமை அதற்கு தேவை என்பதற்காக. ஆனா, இப்படி அடைகாத்துக் கொண்டே வரும்போது குஞ்சுகளை பொரித்தவுடன் என்ன அப்ப கடைசியா கொடுக்கக்கூடிய ஒரு அத்திப்பழத்த அந்த மனைவி பறவை வாயிலேயே வச்சிருக்குங்க. வெளியில வந்தோனே, இளைத்து, துரும்பாய், ஓடாய் தன்னுடைய கணவன் பறவைக்காக ஆசையாக அதை ஊட்டி விடுமாம். எப்படி ஒரு அற்புதங்கள் பாருங்க. அப்ப குஞ்சுகளை பொரித்து தன் வெளியே வரும்போது, தன் வாரிசுகளையும், தன் குஞ்சுகளையும் வெளியே கொண்டு கணவன் பறவையுடன் கூடி குலாவி, இன்புற்று பறந்து செல்லும் காட்சிய தான் கவிஞர்கள் அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க. இது மாரி தான் 2வது ஒரு பறவை, நம்முடைய புறா. அந்த புறா எவ்வளவுதான் கூட்டமா இருந்தாலும், தன்னுடைய துணை புறாவைத் தவிர, வேறு ஒரு புறாவுடன் கலவிக் கொள்ளாது. புரியுதுங்களா? இதே மாரி தான் ஒரு குட்டி அணில். அணிலுடைய தாய் இறந்து போய்ட்டாலோ, அதே நேரத்தில அந்த அணில் குஞ்சு தன்னுடைய உறவுகளை பிரிந்தாலோ, இன்னொரு அணில் அதை பாதுகாத்து வளர்க்கும். புரியுதுங்களா? இது மாரி தான். இது மாரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு அதிசயம் இருக்குது. அதாவது அமெரிக்காவுல ஒரு பறவை, கடல் தாண்டி போய் தான் தன்னுடைய இனப்பெருக்கத்த உருவாக்கக்கூடிய ஒரு தீவுக்கு போகும். போகும்போது என்ன பண்ணும்னா, ம முழு பகுதியுமே கடல் பகுதி. அது எப்படி இப்ப கடந்து போக முடியும்? அப்படிங்கும்போது, தன் வாயில ஒரு குச்சிய எடுத்துக்கிட்டு போகும். அந்த குச்சிய கடல் மேல போடும். அந்த குச்சியில அது உட்காரும். இரை தேடும். மறுபடியும் குச்சிய வாயில எடுத்துக்கிட்டு பறந்து போகும். இது ஒரு பெரிய அதிசயம் இல்ல. மறுபடியும் இனப்பெருக்கம் முடிஞ்சு வரும்போது தன் குஞ்சுகளுக்கும் அதை சொல்லிக் குடுத்திருக்கும். தன் குஞ்சுகளும் வாயில பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சிய எடுத்துக்கிட்டு தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வைரமுத்து ஐயா ஒண்ணு சொல்லுவாருங்க. ஒவ்வொரு பறவைகள் பறக்கும்போதே தன் சிறகுல தலைகளை வைத்து தூங்கிக் கொண்டே பறக்குமாம். என்ன வரிசையாக பறக்கும். என்ன அது இல்லாம இரைந்து தேடி உணவை அருந்தும் காகம். அதாவது குயிலுக்கு முட்டையிடக்கூடிய பக்குவம் தான் உண்டு. அதை அடைகாக்கக்கூடிய பக்குவம் இல்ல. அத காக்காவுடைய கூடுகள்ல வைத்து தன்னுடைய குஞ்சிய பொரிக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய இந்த அறிவியல் உலகத்தில பார்க்குறோம். அதாவது அ தாய் இறந்து போன குட்டிகளுக்கு பூனை குட்டிகளுக்கு நாய் பால் குடுக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அதிசயங்கள் பார்த்தீங்களா? ஒன்றும் ஒன்று எதிரின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட அதிசயங்கள். இது பறவைகள்ல பார்க்குறோம்.
இன்னும் எண்ணற்ற பறவைகள் இருக்கு. அதாவது சரியான நேரங்கள்ல காலங்கள்ல வந்து ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடிற்கு வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து வருது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு தனிப்பட்ட குணங்கள் உண்டு. வாழ்க்கையில வந்து அதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு. அதே மாரி தான் சிங்கத்திற்கும். ஏன் இத காட்டுக்கு ராஜான்னு சொல்றோம்னா, சிங்கம் வந்து கூட்டத்தோட தான் வாழும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்களை பாதுகாக்கும். அதே நேரத்தில 2 வயது ஆயிருச்சுன்னா, ஒரு சிங்கக்குட்டி அதை வந்து தன் கூட்டத்திலிருந்து விலக்கி விடும். விலக்கி விட்டோனா, அந்த சிங்கக்குட்டி போய் சர்வைவல் ஆஃப் வ வைல்டு அதாவது இந்த காட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தனிப்பட்ட திறன், ஆளுமை திறன, போராட்ட குணத்த, தனக்கான உணவை தேடக்கூடிய அளவிற்கு போகும். இன்னொரு பகுதிக்கு போகும்போது, சிங்கங்கள பாருங்க ஒரு அதிசயம். அதாவது 4 மரங்கள் வந்து இல்ல 4 பாறைகளுடைய எல்லைகள தன்னுடைய அந்த நகங்களால கீறி வைத்திருக்கும். இதுதான் தன்னுடைய எல்லைன்னு. அதுக்குள்ள மட்டும் தான் வாழும். அப்ப இன்னொரு சிங்கத்தோட போய் போரிட்டு, அந்த சிங்கத்தை வீழ்த்தி, அந்த பகுதியை கைப்பற்றி, அங்க இருக்கக்கூடிய பெண் சிங்கங்களுடன் கலவி கொண்டு இனப்பெருக்கம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் அந்த பிரிந்து சென்ற சிங்கமே ஒரு காட்டில் வந்து தன்னுடைய தாயையோ, சகோதரியையோ, இல்லை சித்திகளையோ சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தா கூட, அதுகளோடு அவர்கள் இனக்கலப்பு செய்யாது. அந்த ஒரு வாசனைய வைத்தே ஒதுக்கிவிடும். எவ்வளவு நேர்த்தியாக வாழுது பார்த்தீங்களா? ம். இது மாரி தான். புலிகளும் சரி, சிறுத்தைகளும் சரி, ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு இயல்பு உண்டு. இதில வந்து காடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரி எலும்புகள்லாம் கிடக்கும் இன்னுமே. ஒவ்வொரு விலங்குகளும் வேட்டையாடி தானே சாப்பிடுது. எப்படி வந்து விலங்குகளோட எலும்புகளே அங்க இல்ல. எப்படி காடுகள் வந்து சுத்தமா இருக்குது அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கு தான் கழுதை புலி இருக்கு. கழுதை புலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து காடுகள்ல இறந்து போணுச்சுங்கன்னா, 800 கிலோ டன் வந்து எலும்பு கூடுகள் கிடக்கும். அது எப்படி சுத்தம் பண்ணப்படுது? அப்புட்ன்னா, அந்த எலும்ப கடிச்சு பவுடர் ஆக்கி சாப்பிடக்கூடிய கழுதை புலிகள் அங்க இருக்கு. அதனால தான் காடுகள் சு சு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமாகவும், சுகாதாரமாவும் இருக்குது. ஆனா, நம்ப போகக்கூடிய மனிதர்கள் தான் வாட்டர் பாட்டிலையும், அது இல்லாம பிளாஸ்டிக் கழிவுகளையும் போட்டுட்டு வரோம். அத விலங்கினங்கள் சாப்பிட்டுட்டு துன்புறுது. கடல் பகுதிகளையும் அதே மாரி தான். போட்டுட்டு மீன்கள் வந்து அதை அருந்திவிட்டு மிகப்பெரிய துயரத்துக்கும், துன்பத்துக்கும் ஆளாகுது. இயற்கையை நம்ம எப்படிலாம் சிதைக்கிறோம் பார்த்தீங்களா? இயற்கைய இதில வந்து ஆறறிவு படைத்த ஒரு மனிதன், இந்த மிருகங்களோடையும், இந்த பறவைகளோடும் உயர்வானவனா? சொல்லத் தெரியல. ஏன்னா, இந்த மனிதன் வந்து இந்த இயற்கைக்கு எதிரா ஒரு நரகத்த படைச்சுட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதி, மதம், கடவுள், கோபம், வெறுப்பு, பொறாமை, போட்டி, சுயநலம், வஞ்சகம் இப்படின்னு எண்ணற்ற இவன் படைத்த படைப்புகளை வைத்துக்கிட்டு, இயற்கையோடு எதிர்த்து நின்று போராடுகிறான். இயற்கை ஒவ்வொரு முறையும் நிலச்சரிவின் மூலமாவும், சுனாமியின் மூலமாவும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது. என்ன இயற்கையை இயற்கையாக பாருங்கள். மனிதன் உருவாக்கிய செயற்கை நரகங்களை வைத்து, இயற்கையை நீங்கள் சீரழிக்காதீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.